ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த காராமணி வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். அப்படி ஊற வைக்க முடியல அப்படின்னா வெந்நீர் இருக்கு இல்லையா, கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சு செஞ்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த காராமணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம ஊற வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா தான் அந்த காராமணி வந்து நமக்கு நல்லா குழஞ்சி செய்யும் போது தான் அது நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி. நீங்கள் குழம்பு மாதிரி செய்யணுன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது சாம்பார்ன்றதுனால சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில்